இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கொடுங்கள். மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தியது அதிமுக. 100 சார் கேள்விகளை அதிமுகவை நோக்கி கேட்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் முழுவதும் அதிமுக காரர்களால் நடத்தப்பட்டது. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சிதான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பேரவையில் முதல்வர் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுக காரர் அல்ல, ஆதரவாளர் என்றும் விளக்கம். உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. ஞானசேகரன் மீது திமுக ஆட்சியில் எந்த வழக்குகளும் இல்லை. 2012 முதல் 2018 வரை அதிமுக ஆட்சியில்தான் ஞானசேகரன் மீது வழக்குகள் பதியப்பட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை, உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை மேற்கோள் காட்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை நியாயப்படுத்துவதா? உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் பேசுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. டிடி தமிழ் மூலம் சட்டப்பேரவை நிகழ்வை படம் பிடித்து வெட்டி ஒட்டி ஏதேனும் செய்யலாம் என ஆளுநர் நினைத்தார். கண்டுபிடித்து பேரவையை மீட்டது முதலமைச்சர் என சபாநாயகர் அப்பாவு பேச்சு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை, இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது.
ஆளுநர் வரும்போது பதாகைகளை ஏந்திய விவகாரத்தில் அதிமுகவினர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் முடிவு. முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து நடவடிக்கை வாபஸ். நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. கனிம வள விதிகள் சட்டத்திருத்த மசோதாவை அதிமுக ஆதரித்து பேசவில்லை என்கிறீர்களா? வீடியோ ஆதாரத்தை தரட்டுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்து விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது. முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் வரை ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமா. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை கூட அங்க இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்னையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என விளக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. காயத்துடன் மீட்கப்பட்ட 2 மருத்துவமனையில் அனுமதி. திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய வழக்கு. நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 22 இறுதி விசாரணை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஜனவரி 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருமணிமுத்தாறு அணையில் திடீரென செத்து மிதக்கும் மீன்கள். கடும் துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள், பொதுமக்கள் அவதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தனியார் வேளாண் கல்லூரி விடுதியின் மாடியிலிருந்து குதித்து மாணவி தற்கொலை முயற்சி. காதல் பிரச்சனையால் விபரீத முடிவுக்கு முயற்சித்ததாக விசாரணையில் தகவல். சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருந்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். விசாரணையை விரைவுபடுத்தவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கோயில் திருவிழாவில் திடீரென மிரண்டு வந்து தும்பிக்கையால் பக்தர்களை தூக்கி வீசி எடித்த யானை. சுமார் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருப்பதியில் நாளை மறுநாள் சொர்க்கவாசல் திறப்பு. நாளை அதிகாலை 5 மணி முதல் வழங்கப்படும் இலவச தரிசன டோக்கன்களை பெற தற்போதே திருமலை கவுண்டர்களில் காத்திருக்கும் பக்தர்கள். பனியால் மூடப்பட்டு கனவுலகம் போல் காட்சியளிக்கும் அமெரிக்க சாலைகள். வீடு, மரங்கள் என எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் புறநகர் பகுதியில் கொழுந்துவிட்டு எரியும் தீ. வீடுகளை காலி செய்து வெளியேறி வரும் மக்கள்.